உங்க காணொளிகள்ல ஏன் கத்தோலிக்க சபையின் சத்தியத்தை குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. நாங்க தான் தாய் சபை, நீங்க எல்லாம் பிரிந்து போனவர்களும் வாய்க்கிலேயே சொல்லுவாங்க இந்த கத்தோலிக்கர்கள். ஆனா உலகத்தில் உள்ள அனைத்து அந்நிய வழிபாடு எல்லாமே இந்த சபைக்குள்ள எடுத்துட்டு வந்து அதை கரைப்படுத்தி வச்சா யாரு தான் பிரிஞ்சு போகாம இருப்பா? வெளிப்படுத்தல் 2:15 படி இந்த கத்தோலிக்க திருச்சபையே வேதாகமத்திற்கு புறம்பான இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் போதனைகளை போதிக்கும் ஒரு திருச்சபை தான். அந்த திருச்சபையில வேலை பார்க்கிற ஒரு கைக்கூலி தான் இந்த ஒரு பாதிரி. வாங்க இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு புறம்பான வார்த்தைகளை என்னென்ன இவர் பேசுறார் அப்படிங்கறத பார்ப்போம். இது ஜெபமாலையின் பற்றின காணொளி. இயேசுவை மையப்படுத்தியே இந்த ஜெபம் இருக்கிறது அப்படின்றத நமக்கு நம்மளுடைய திருச்சபை நமக்கு நினைவூட்டுகிறது. நம்ம ஒவ்வொரு முறையும் ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது இயேசுவனுடைய வாழ்க்கை, அவருடைய பாடுகள், அவருடைய இறப்பு எல்லாத்தையும் நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்குது. கண்டிப்பா அப்படி கிடையாது. ஜெபமாலையும் இயேசு கிறிஸ்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இவர் சொன்ன இந்த வார்த்தைக்கு அவர் கொடுக்கிற வசனம் யோவான் 2:5. இந்த கான்டெக்ட் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து காணவர் கல்யாணத்துக்கு போயிருக்காரு. எங்க திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. உடனே மரியாள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து திராட்சை ரசம் தீந்துருச்சு அப்படின்றாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இது ஜென்டலா கேட்கிறாரு. ஆனா இதுக்கூட மீனிங்கை பார்க்கும் பொழுது நீங்க ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான், தேவனுடைய டைமிங் ஒன்று வரும், அதுக்கிடையில நீங்க வராதீங்க அப்படிங்கிற அர்த்தத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு அப்புறம் மரியாள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அது கேட்டு அதன்படி நடங்கன்னு சீசர்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ மரியாளை பத்தி எந்த ஒரு தவறான விஷயங்களும் இல்லை. இப்போ மரியாள் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா அவங்க சீஷர்கிட்ட இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை கேளுங்கன்ட்டு கிளம்பிட்டாங்க. இத இவங்க தப்பா புரிஞ்சுட்டு வந்துட்டு, பாருங்க மரியாளே இயேசு சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாரு. 2வது அதிகாரம் 5வது வசனத்துல அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அழைப்பு, அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். அததாங்க நாங்களும் சொல்றோம். மரியாளே சொல்றாங்க இயேசு கிறிஸ்து சொல்றத ஃபாலோ பண்ணுங்க, அவர் தான் தெய்வம் அப்படின்றாங்க. ஆனா நீங்க மரியாள் சொல்றதையும் கேட்காம, பைபிள் சொல்றதையும் கேட்காம, இதற்கு புறம்பான விஷயம் மரியாளை பின்பற்றுங்க, மரியாளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, மரியாள் தான் தேவனோட இணைக்கிறாங்கன்னு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. அருள் எறிந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. யோவான் 14:6 இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்றாரு. 16:23 நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் எதை கேட்டுக்கொண்டாலும் அதை உங்களுக்கு தருவார் அப்படின்றாரு. நீங்க மரியாள்கிட்ட கேளுங்க அப்படின்னு மரியாளும் சொல்லல, இயேசு கிறிஸ்துவும் சொல்லல. அப்புறம் ஏன் இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை மீறி அதிக பிரசங்கித்தனம் பண்ணி அந்த கிறிஸ்து ஆவியெல்லாம் எடுத்துட்டு வாரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. அன்னை மரியாள் நம்மை இயேசுவோடு இணைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற மரியாள் இயேசுவுடன் இணைக்கிறாங்களாம். இதற்கு வேதாகமத்துல எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. வேதாகமத்துல இல்லாத ஒன்ன எப்படி அந்த கிறிஸ்து போல திணிக்கிறாங்கன்னு பாருங்க நீங்களே. மரியாள் நம்மளை இயேசுவோடு இணைக்கிறாங்கன்னு ஒரு வசனம் வேதாகமத்துல இருந்து காட்டிட்டா நான் கிறிஸ்தவத்தை விட்டே கிளம்பிடுறேன். இது ஓப்பன் சேலஞ்சாவே சொல்றேன். ஆனா வேதாகமம் என்ன சொல்லுது? இயேசு ஒருவரே மத்தியஸ்தர். இயேசு கிறிஸ்து இல்லாம வேற யாரும் பிதாவின் இடத்துல வர முடியாது. ஜெபிக்க அவருடைய நாமம் மட்டும் போதும், அவர் நாமத்தினால எது கேட்டாலும் அவர் உங்களுக்கு தருவார் அப்படின்றாரு. ஒரு முறையும் நம்ம ஜெபமாலை சொல்லும் பொழுது நம்ம இயேசுவனுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதற்கும் எந்த ஒரு வேதாகம ஆதாரமும் இல்ல. பெரிய உருட்டு இதெல்லாம். பிறகாக 13வது நூற்றாண்டுல செயின்ட் டொமினிக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் முதல் முறையாக ஜெபமாலை பக்தியை உலகெங்கும் பரப்புறவராக இருக்கிறாரு. அதற்கு இங்க இவரே ஒத்துக்கிறாரு, இந்த செயின்ட் டொமினிக் தான் பரப்பினார் அப்படின்னு. பைபிள்ல இருந்து எந்த சம்பந்தமும் கிடையாது இதுக்கு. சில உருட்டுகளின் பரிமாணங்களை பார்ப்போம். ஒளியின் தேவரகசியம் அப்படின்னு 4வது தேவரகசியத்தை நமக்கு புதுசா தராங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளாக இந்த ஜெபமாலை பல புனிதர்களை உருவாக்கி இருக்குது, பல பாவிகளை மனமாற செய்திருக்குது, ஏன் பல நேரங்களில் போர்களில் வெற்றி பெற செய்திருக்குது. மேலும் இதை பயன்படுத்தி ஜெபிப்பவர்களை இறைவனோடு சேர்க்கக்கூடியதாக இருந்தது. 2002 வந்த ஜான் பால் II 5 லூமினஸ் மிஸ்ட்ரிஸ் ஆட் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் நிறைய பேர் வருவாங்க, பைபிளில் இல்லாத விஷயத்த நிறைய ஆட் பண்ணுவாங்க. இதோட ஹிஸ்ட்ரியை பார்த்தாலே பயங்கரமாக கரப்டடு தான், ஸ்டில் கரப்டடாக தான் இருக்குது, இனிமேலும் கரப்டட் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால நம்ம இதை ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது. அப்போ மரியாளை
கடவுள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கடவுளே மரியன்னையை நோக்கி வாழ்த்தக்கூடிய ஒரு வாழ்த்தை நம்ம ஜெபமாக நம்ம மாற்றுவது எந்த விதத்திலையும் தவறு கிடையாது. ஒரு வாழ்த்தை நம்ம ஜெபமாக நம்ம மாற்றுவது எந்த விதத்திலையும் தவறு கிடையாது. கடவுள் நிறைய பேரை தான் தேர்வு செஞ்சு வச்சிருக்காரு. அதுக்குன்னு அவர் யாரையுமே மீடியேட்டர் ஆக்கல. அதுதான் அவர் வசனத்திலேயே சொல்லியிருக்காரு, அவர் ஒருத்தர் தான் மீடியேட்டர்னு. ஆனா உண்மையிலே இது உங்களுக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு எனக்கு சுத்தமா புரியல. அதை பார்க்குறோம். அப்போ நம்ம திரும்ப இந்த ஜெபமாலையை நம்ம அதை பார்க்குறோம். அப்போ நம்ம திரும்ப இந்த ஜெபமாலையை நம்ம திரும்ப ஒரு ஜெபத்தை சொல்றது வேதாகமத்துக்கு முற்றிலும் புறம்பானது. மத்தேயு 6:7 இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, Bartologeo. இதோடைய கிரேக்க பதத்தையும் கிரேக்க வார்த்தை அர்த்தத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரே வேளை திரும்ப பேசக்கூடாது. அச்சடா எந்த ஒரு வார்த்தையும் இந்த ஜெபமாலை மாதிரி ரிப்பிட்டேஷன் பண்ணி பண்ணக்கூடாது. அர்த்தம் இல்லாத வார்த்தைகளையும் பேசக்கூடாது, புலம்பக்கூடாது, அந்நிய பாஷை அப்படிங்கிற பேர்ல உளரக்கூடாது. இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்நியானிகள் இதே மாதிரி பண்றாங்க as the heathen do அப்படின்றாரு. ஹிந்துயிசம்ல திரும்ப சொல்ற இந்த மந்திர ரெப்புடேஷன் பழக்கம் பயங்கரமா ஃபேமஸ் ஆனது. பகவத்கீதை 10:25 இந்த மாதிரி ஜபங்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்துக்கள் இடத்துல இருக்குது. பதஞ்சலி யோகா சூத்ராஸ் 1:28 இருக்குது. இந்துயிசம் விட்டுட்டு இஸ்லாமை பார்க்கும்போது சக்கீர் முஸ்லீம் புக் ஆஃப் திகீர்ல அவங்களுடைய ப்ராஃபட் ரிப்பீட்டட் ஃப்ரேஸை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சுபான் அல்லாஹ் அப்படின்னு 33 டைம், அஹமதுல்லான்னு ஒரு 34 டைம், அல்லாஹு அக்பர் 34 டைம் இந்த ரிப்பிட்டேஷன்ஸ் வச்சு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இந்த ரீசெண்ட் இயர்ஸ் உள்ள மதத்தில் உள்ள டீச்சிங்ஸாக இருந்தாலுமே அதிக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் கிரேக்கர்கள் ரோமர்கள் அவர்களுடைய தெய்வங்களை திரும்ப வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி வழிபடுவாங்க. அதை நம்ம எளியா காலத்தில் உள்ள சம்பவத்திலே நம்ம பார்த்துக்கலாம். எனவே இந்த பாதிரி சொல்றது இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தைக்கு முற்றிலும் விரோதமானது, புறம்பானது. எனவே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி அந்நிய ஓநாய்களிடமிருந்து. விடியத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்குது அன்பார்ந்தவர்களே. அதனால இந்த ஜெபமாலை அப்படின்னு சொல்லக்கூடியது வெறுமாக ஒரு மணி கிடையாது. மாறாக இந்த ஜெபமாலை அப்படின்னு சொல்லக்கூடியது இயேசுவனுடைய வாழ்க்கையோடு நம்மை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது. பாலமாடே ரொம்ப எல்லாம் மீறி போறீடா. பாவம் என்ன செய்யறோன்னு அவருக்கு தெரியுதான்னு தெரியல. இயேசு கிறிஸ்துனுடைய போதனையோ சாத்தானுடைய போதனை போன்று தவறா திரிச்சு பேசிட்டு இருக்காரு. மிகவும் வருத்தமா இருக்குது. மனம் திரும்புங்கள் வளனவர்களே. கடவுள் நமக்காக கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா, இப்படி ஒரு திரும்ப செய்யும் ஜெபம் வேதாகமத்தில் ஒரு இடத்திலும் இல்லை. அப்படி இருந்திருந்து என்று சொன்னால் இயேசுவும் இதே போல் செய்திருப்பார். அது மட்டுமல்லாமல் அவரை தொடர்ந்து வந்த அந்த அப்போஸ்தலர்களும் அதை செய்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் இதே போன்று எங்கும் செய்யவில்லை. மத்தேயு 6:9-13 பார்க்கும் பொழுது உண்மையான ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம படித்து தெரிஞ்சு கொள்ளலாம். வேதாகமத்தில் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் மட்டும் ஆதி காலத்து கிறிஸ்தவர்களுடைய பற்றிய 30 வருட கால வரலாற்றையும் பழக்க வழக்கங்களையும் எபேசு, எருசலேம், கொரிந்து, ரோம் என எல்லா பட்டணங்களில் உள்ள எல்லா வழிபாடுகளுடைய வழிகளை பற்றியும் முறைகளை பற்றியும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த மாதிரி ஜெபமாலை வழிபாடுலாம் இருந்திருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பா அதுல எழுதி வச்சிருந்திருப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் சொல்ற வழிபாட்டை மட்டுமே நம்ம கை கொண்டா போதும். இந்த கருப்பு சுக்கா போட்டிருக்கிற ஆட்களுடைய கள்ள போதனைகள், அந்த மற்ற மதத்தில் உள்ள போதனைகள் நம்ம கேட்கணும்னு அவசியமே கிடையாது.